புதிய ஆண்டின் தொடக்கம் முதலே ஆசிய அரசியலில் பெரும் பரபரப்பு அதிகரித்துள்ளது. ஆண்டின் முதல் நாளிலேயே சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வெளிப்படையான மிரட்டல் வந்ததை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இதே ஆண்டின் ஆரம்ப நாட்களில் இந்தியாவின் மிக நம்பகமான நண்பனான ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு ஆதரவாக வந்த ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு இந்தியரின் மன உறுதியையும் உயர்த்தியது. ஒரு பக்கம் தைவான் விவகாரத்தில் சீனா கடும் கோபத்துடன் துடித்துக் கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ரஷ்யா இந்தியாவின் இராணுவ தேவைகள் குறித்து வெளிப்படையாக பேசுகிறது. உண்மையில் சீனாவுக்கு அதிகமான கோபம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்திய இராணுவத்தின் அணுகுமுறை பீப்பிள்ஸ் லிபரேஷன் ஆர்மியை விட தைவான் இராணுவத்தின் பக்கம் சாய்ந்திருப்பதாக சீனாவுக்கு தோன்றுவதுதான். இதனாலேயே பீஜிங் தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிட்டு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்து வருகிறது. ஆனால் இதற்கிடையில் ரஷ்யா இந்தியாவை குறித்து வழங்கியுள்ள சில சைகைகள் முழு கணக்கீட்டையே மாற்றி வைத்துள்ளன. எல்லை பகுதிகளில் வீரர்களின் உயிரை ஆபத்தில் ஆக்காமல் எதிரிக்கு கடுமையான பதிலடி கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இந்தியாவுக்கு தேவை என்று ரஷ்யா கூறியுள்ளது. இந்த தேவையை கருத்தில் கொண்டு ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மிக கொடிய அமைப்பை முன்வைக்கிறது. இந்த அமைப்பு குறித்து சீனா மட்டுமல்ல, பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவும் கூட கலக்கமடைந்துள்ளன. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்தியா அந்த ஆயுதத்தை பெற்றுக்கொண்டால் LOC மற்றும் LAC பகுதிகளில் நிலைமை முழுமையாக மாறிவிடக்கூடிய அந்த ஆயுதம் எது? எந்த அமைப்பு அது? வீரர்கள் ஒருவர் கூட இல்லாமல் எதிரியின் பகுதிக்குள் நுழைந்து அங்கே பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. மேலும் இந்த ஆயுதம் இந்திய இராணுவத்திற்கு மிகவும் அவசியமானதாக மாறிவிட்டதாக ரஷ்யா ஏன் கருதுகிறது? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடைகள் இன்றைய இந்த வீடியோவில் கிடைக்கப் போகின்றன. ஆகவே வீடியோவை இறுதி வரை கண்டிப்பாக பாருங்கள். ஏனெனில் இப்போது வெளிவர இருக்கும் தகவல்கள் வெறும் அதிர்ச்சியை மட்டுமல்ல, இந்தியாவின் எல்லை பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையவையாகவும் இருக்கின்றன. அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். இப்போது சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த ஆயுதம் பற்றி பேசலாம். இது ஒரு சாதாரண டேங்க் அல்லது ஏவுகணை அமைப்பு அல்ல. இது எதிர்கால போர்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தரைத்தளம். இந்த ஆயுதத்தின் பெயர் டெர்மினேட்டர். இதை உருவாக்கியது ரஷ்யாவின் புகழ்பெற்ற பாதுகாப்பு நிறுவனம் உரால்வாகன் சாவோட். இந்த உரால்வாகன் சாவோட் நிறுவனமே பல தசாப்தங்களாக ரஷ்ய இராணுவத்திற்காக T-72 மற்றும் T-90 போன்ற ஆபத்தான டேங்களை தயாரித்து வருகிறது. அதனால்தான் இதே நிறுவனம் டெர்மினேட்டர் என்ற இந்த அமைப்பை உருவாக்கியதும் உலகம் முழுவதிலுள்ள இராணுவங்கள் இதன் மீது கவனம் செலுத்தத் தொடங்கின. ஏனெனில் இது ஒரு வாகனம் மட்டுமல்ல, நகர்ந்து கொண்டே போர் செய்யக்கூடிய முழுமையான ஒரு போர்த்தளம். டெர்மினேட்டர் மனித வீரர்கள் செல்லுவது மிக ஆபத்தான பகுதிகளில் செயல்படும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, உயரமான மலைப்பகுதிகள், அடர்ந்த காடுகள், குறுகிய எல்லைப் பகுதிகள் அல்லது எதிரி மறைந்து தாக்கும் பகுதிகள் போன்ற இடங்களில். இவ்வாறான இடங்களில் இந்த அமைப்பு இடைவிடாது கண்காணிப்பையும் செய்ய முடியும். தேவைப்பட்டால் நேரடி தாக்குதலையும் நடத்த முடியும். இந்த அமைப்பின் மிகப்பெரிய பலம் அதன் ஆயுதத் தொகுப்பாகும். இதில் பல குழாய் கொண்ட துப்பாக்கி அமைப்பு, இயந்திர துப்பாக்கிகள், வழிநடத்தப்படும் ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய திறன் ஆகியவை உள்ளன. இதில் பொருத்தப்பட்டுள்ள ராக்கெட்டுகள் எதிரியின் பங்கர்கள், சோதனைச் சாவடிகள், காவல் வாகனங்கள் மற்றும் இலகு கவசம் கொண்ட தளங்களை சில வினாடிகளில் அழிக்கக்கூடியவை என்று கூறப்படுகிறது. இதுவே அல்ல, டெர்மினேட்டரை லைடரிங் ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு ட்ரோன்களுடன் இணைக்கவும் முடியும் என்று ரஷ்யா தெரிவிக்கிறது. அதாவது, முதலில் ட்ரோன்கள் ஆகாயத்திலிருந்து எதிரியை அடையாளம் காணும். பின்னர் டெர்மினேட்டர் தரையிலிருந்து மிக துல்லியமான தாக்குதலை நடத்தும். இந்த முழு நடவடிக்கையிலும் எந்த வீரரின் உயிருக்கும் ஆபத்து இருக்காது. இந்த அமைப்பை இந்தியாவின் பார்வையில் வைத்து பார்த்தால் LOC மற்றும் LAC போன்ற பகுதிகளுக்கு இது மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. ஏனெனில் அந்த இடங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் அடிக்கடி ஊடுருவ முயற்சி செய்கின்றன. அங்கு எப்போதும் வீரர்கள் உயர் எச்சரிக்கையில் இருக்க வேண்டிய நிலை உள்ளது. மேலும்
காலநிலை மற்றும் புவியியல் சூழ்நிலைகளே அங்கே ஒரு பெரிய சவாலாக உள்ளன. ரஷ்ய இராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் தெளிவாகவே கூறுவது என்னவென்றால், இந்தியா போன்ற நாடுகள் இப்போது தானியங்கி மற்றும் அரை தானியங்கி தரை வாகனங்கள் நோக்கி வேகமாக நகர வேண்டும் என்பதே. ஏனெனில் எதிர்கால போர்கள் இனி வீரர் எதிர் வீரர் என்ற நிலைமையில் இல்லை, மாறாக இயந்திரம் எதிர் இயந்திரம் என்ற நிலைக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் பின்தங்கும் நாடு மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கும். இதனாலேயே இந்தியா தனது எல்லைகளில் அதிக அளவில் வீரர்களை நிலைநிறுத்தாமல் இருந்தபடியே எதிரியின் மீது அழுத்தம் கொடுக்கவும், தேவைப்பட்டால் எதிரியின் பகுதிக்குள் நுழைந்து துல்லியமான நடவடிக்கை எடுக்கவும் ரஷ்யா இந்த டெர்மினேட்டர் அமைப்பை இந்தியாவுக்கு வழங்க முன்வந்துள்ளது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். இதுபோன்ற அமைப்புகளை இந்தியா முன்பும் தேடியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் மிஷன் மாஸ்டர் போன்ற மனிதரில்லாத தரை வாகனங்களில் இந்திய இராணுவம் ஆர்வம் காட்டியிருந்தது. ஆனால் விலை மற்றும் விதிமுறைகள் காரணமாக அந்த ஒப்பந்தம் முன்னேற முடியவில்லை. அதன் பிறகு இந்த விவகாரம் குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டது போல் ஒதுக்கப்பட்டுவிட்டது. தற்போதைக்கு DRDO உருவாக்கிய தக்ஷ் MRA, கிருஷ்ணா, கார்ஸ் மற்றும் எக்ஸ்ப்ளோரர் போன்ற தரை ரோபோட்டுகள் இந்தியாவிடம் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் குறைந்த திறன்களை கொண்ட அமைப்புகள்தான். இவை பெரும்பாலும் குண்டு செயலிழக்கச் செய்வது, கண்காணிப்பு மற்றும் மைன்கள் கண்டறிதல் போன்ற பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. பெரிய அளவிலான தாக்குதல்களை இவற்றால் நடத்த முடியாது. அதனால்தான் டெர்மினேட்டர் போன்ற அமைப்புகளின் தேவை இங்கே தெளிவாக உணரப்படுகிறது. ஏனெனில் இது வெறும் கண்காணிப்பை மட்டுமே செய்யாமல், தேவைப்பட்டால் எதிரியின் தளங்களை முழுமையாக அழிக்கும் திறனையும் கொண்டுள்ளது. இதுவே சீனா மற்றும் பாகிஸ்தானை அதிகமாக கலங்கடிக்கிறது. இந்தியாவுக்கு இப்படியான ஒரு அமைப்பு கிடைத்துவிட்டால் எல்லையில் ஊடுருவல் எளிதாக இருக்காது. எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க முடியும், அதற்கு உடனடி பதிலும் வழங்க முடியும். அதனால்தான் இந்த முன்மொழிவை ஒரு சாதாரண ஆயுத ஒப்பந்தமாக மட்டும் பார்க்காமல் எதிர்கால போர் உத்திகளுடன் இணைத்து பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த முழு விவகாரத்தில் மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதாவது, இந்தியா உண்மையிலேயே ரஷ்யாவின் டெர்மினேட்டர் போன்ற அமைப்பை ஏற்றுக்கொண்டால் அதன் தரைமட்ட தாக்கம் என்னவாக இருக்கும்? முதலில் உத்தி பற்றியே பேச வேண்டும். LOC மற்றும் LAC பகுதிகளில் இந்தியா எப்போதும் அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உயரம், காலநிலை, எதிரியின் தந்திரங்கள் போன்ற காரணங்களால் வீரர்களின் மீது தொடர்ந்து அழுத்தம் நிலவுகிறது. இத்தகைய சூழலில் மனிதர் இல்லாத தரை வாகனங்களை முன்னிலையிலேயே பயன்படுத்தினால் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், வீரர்களின் உயிருக்கு ஏற்படும் அபாயம் கணிசமாக குறையும். எதிரியின் நகர்வுகளை 24 மணி நேரமும் கண்காணிக்க முடியும். தேவைப்பட்டால் எந்த தாமதமும் இல்லாமல் பதிலடி நடவடிக்கையும் எடுக்க முடியும். பாரம்பரிய காவல் சுற்றுப்பணிகளில் இது எப்போதும் சாத்தியமாக இருப்பதில்லை. இப்போது செலவு பற்றி பேசினால் இத்தகைய அமைப்புகள் மலிவானவை அல்ல. ஆனால் இங்கே ஒப்பீடு செய்ய வேண்டியது அவசியம். ஒரு பக்கம் வீரர்களின் உயிர், தளவாட ஆதரவு, மருத்துவ மீட்பு ஆகியவை இருக்கின்றன. மறுபக்கம் ஒருமுறை நிறுவப்பட்டால் நீண்ட காலம் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதனால்தான் பல நாடுகளின் இராணுவங்கள் இப்போது மனித வளத்திலிருந்து இயந்திர வளத்திற்கு தத்ரீஜமாக நகர்ந்து வருகின்றன. இந்தியாவுக்கு பொறுத்தவரை இன்னொரு முக்கிய அம்சம் மேக் இன் இந்தியா. ரஷ்யா இந்த டெர்மினேட்டர் அமைப்பை இந்தியாவுக்கு வழங்கி அதோடு தொழில்நுட்ப பரிமாற்றம் அல்லது உள்ளூர் உற்பத்தி என்ற வாய்ப்பையும் கொடுத்தால் அது இந்திய பாதுகாப்புத் துறைக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். இதன் மூலம் எதிர்காலத்தில் இந்தியா தானாகவே இதுபோன்ற அமைப்புகளை உருவாக்கும் நிலைக்கு தள்ளப்படலாம். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கவலைகளும் இங்கேயே தொடங்குகின்றன. ஏனெனில் இந்தியாவிடம் இத்தகைய தானியங்கி அமைப்புகள் வந்துவிட்டால் ஊடுருவல் உத்திகள் முழுமையாக தோல்வியடையும். இரவு நடவடிக்கைகள், மறைமுக நகர்வுகள், குறுகிய நேர தாக்குதல்கள் போன்ற அனைத்திலும் இந்தியாவின் கட்டுப்பாடு மேலும் வலுப்படும். இதுவே இந்த நாடுகளை அதிகமாக கலங்கடிக்கிறது. அமெரிக்காவின் கவலை வேறு காரணத்தால். எதிர்காலத்தின் விவகாரங்களில் இந்தியா முழுமையாக ரஷ்ய தளங்களின் மீது சார்ந்துவிடக்கூடாது என்பதே அமெரிக்காவின் எண்ணமாக உள்ளது. போர் தொழில்நுட்பம் தொடர்பான விஷயமாக இருந்தாலும்
இந்தியாவின் கொள்கை எப்போதும் தெளிவானதே. தேவைகள் எங்கிருந்து பூர்த்தியாகுமோ அங்கிருந்து இந்தியா வாங்கும். தனது பாதுகாப்பில் எந்தவிதமான சமரசமும் செய்யாது. இப்போது மிகப்பெரிய கேள்வி இதுதான்: இந்தியா உண்மையிலேயே இந்த முடிவை எடுக்க வேண்டுமா? தற்போதைய சூழ்நிலை, எல்லைகளில் நிலவும் பதற்றம் மற்றும் எதிர்கால போர்களின் திசையை கருத்தில் கொண்டு பார்த்தால் இத்தகைய அமைப்புகள் குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று கூறலாம். ஏனெனில் வரவிருக்கும் காலம் தொழில்நுட்பத்தின் காலம். இதில் பின்தங்கும் நாடு உத்தி ரீதியாக பலவீனமாகிவிடும். இப்போது உங்கள் முறை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்திய இராணுவம் ரஷ்யாவின் டெர்மினேட்டர் போன்ற மனிதர் இல்லாத தரை வாகனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லது இந்தியா முழுமையாக சுயநாட்டு அமைப்புகளின் மீதுதான் முதலில் கவனம் செலுத்த வேண்டுமா? உங்கள் கருத்தை கருத்துப் பகுதியில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அப்படிச் செய்தால் இது போன்ற பெரியதும் துல்லியமானதுமான செய்திகள் முதலில் உங்களிடம் வந்து சேரும். அதைவிட முக்கியமாக இந்த வீடியோவை பகிர்வதையும் மறக்க வேண்டாம். ஜெய் ஸ்ரீராம்.